37 வயசான நம்ம ஹீரோ மேட்ரிமோனியில் பார்த்த பொண்ணை வேணான்னு சொன்னாலும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த மேட்ரிமோனியோட ஃபங்க்ஷனில் அந்த பொண்ணை கூப்பிட்டு அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ரிமோனியில் கல்யாணம் பண்ணிக்க வர ஆம்பளைங்களுக்கு பிளாட்டினம் மெம்பர்ஷிப் போட்டு 10 பொண்ணுங்களோட நம்பரை கொடுத்து நேரில் மீட் பண்ண வச்சு அந்த பொண்ணுங்களும் நோ சொல்ல வைக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணாக தான் ஹீரோயினும் இருக்கா. இந்த மாதிரி பல பொண்ணுங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளமும் நிறையா கிடைக்குது. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வெளியே பார்க்குறான், கண்டுக்காமல் போகிறான். ஆனால் அந்த பொண்ணு நம்ம நோன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்டாக பழகலான்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்து வெளியெல்லாம் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட அம்மா ஜோசியக்காரங்களை பார்க்கும்போது 25 நாட்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகலனா கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமலே போயிடணுன்னு 3 தடவை டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணாக பார்த்து ஹீரோ கிட்ட பேச வைக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் அவள் டைவர்ஸ் ஆன பொண்ணு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்ணி தரேன் அவ கேட்குறா. அது உங்களால தான் முடியும்னு ஹீரோவும் சொல்கிறான். ஹீரோவும் இந்த பொண்ணை லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே மிரண்டு பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த பொண்ணுகிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. சீக்கிரமாக கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, இத்தனை வயசு ஆகியும் உங்கள் பையனுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குதுன்னு. ஹீரோவோட அப்பா சின்ன வயசுலேயே அவனை ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. இவனும் அதே மாதிரி பண்ணிட்டு ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அன்னைக்கு நைட்டு பொண்ணு ஓடி போயிருக்கும். இவன் போய் அங்கே பேசும்போது பொண்ணோட அப்பா சொல்லியிருப்பாரு, என் பொண்ணு ஓடி போன விஷயம் தெரிந்தால் சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகாதுன்னு. அதுக்கு ஹீரோ சொல்லுவான், பையன் ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க, அப்போ உங்க சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி அங்கேருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருப்பான். இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு இப்படி ஒருத்தனையா நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி மனசு சங்கடமாகறா.